பொதுவா குளிர்காலத்தை விட சம்மர் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா பூவோட விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா பூவோட வரவு அதிகமா இருக்கும். குளிர்காலத்துல பூவே அதிகமா பூ பூக்காது. அதனால சம்மர் சீசன்ல நிறைய பூ பூக்கும், ரேட்டும் கம்மியா கிடைக்கும். ஆனா சம்மர் சீசன்ல நிறைய பேர் வந்து லைக் பண்ணாத, அதிகமா மூவே ஆகாத பூ அப்படின்னா இந்த பூவை தான் சொல்லலாம். காக்கடை பூன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல இத. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பூ வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனா அது வந்து ஸ்மெல் இருக்கிற பூவா இருந்தாலும் சரி, ஸ்மெல் இல்லாத பூவா இருந்தாலும் சரி. இப்ப வந்து ஃபாரின்ல யாருமே பூ வைக்க முடியாதுங்கிறக்காக இங்கிருந்து பிளாஸ்டிக் பூவெல்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஃபிளவர் தான். ஆனா ஸ்மெல் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக இது நிறைய பேர் லைக் பண்ணவே மாட்டாங்க. எனக்கு வந்து மத்த பூவை காட்டிலும் இது வந்து நல்லா திக்கா அடர்த்தியா இருக்கும். அதனால தலை நிறைய இருக்கும். கொஞ்சம் வச்சா கூட தலை நிறைய இருக்கும். நான் 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலி பேரூர் கோயில் தேர். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பூவோட விலை வந்து ஜாஸ்தியா இருக்கும். 1/4 கிலோவே இந்த பூவெல்லாம் 120 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். பட் முளை கணக்குல வாங்கினோம்னா விலை ஜாஸ்தியா இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 முழம் கிட்ட வந்தது. நான் வந்து ஃபுல்லா 1/4 கிலோவையும் கட்டி தனித்தனி டப்பால அடிச்சுக்குவேன். ஏன்னா ஒரே டப்பால அடிச்சிட்டோம்னா அதுல இருந்து எடுத்துட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து தலைக்கு வச்சுட்டு மறுபடியும் உள்ள வைக்கும் போது அதுல நீர் கோர்த்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேஸ்டா போயிடும். அதனால இந்த மாதிரி தனித்தனி டப்பால ஸ்டோர் பண்ணிக்குவேன். டெய்லி வந்து வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு வந்து வச்சுக்குவேன். உங்களுக்கு இந்த பூ பிடிக்குமா? நீங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுவீங்களாங்கிறத கமெண்ட்ல